ஹாய் வணக்கம். ஸோ இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ பைல் செக்ஷன் தான் பைல் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் மேரிட் பீப்புளாக இருக்கலாம், இல்லை வந்து லவர்ஸாக இருக்கலாம். ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஓகே, நோ கான்டாக்டில் இருக்கிறவங்களும் லெஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்களும் இந்த ரீடிங்கை பார்க்கலாம். அண்ட் ஒன் சைட் லவ் கூட பார்க்கலாம். ஓகேவா? அதாவது நீங்கள் உங்கள் லவ்வை வந்து வெளிக்காட்டியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ரீடிங்கை பார்க்கலாம். ஓகே, ஸோ பைல் செக்ஷனுக்கு போயிடலாம். ரைட், ஃபர்ஸ்ட் பைல். ஸோ ஃபஸ்ட்டு பைல் வந்து க்ரியேட்டிவிட்டி. ஓகே, ஸோ செகண்ட் பைல் வந்து சேஞ்ச். ஓகே, ஃபஸ்ட்டு பைல் வந்து க்ரியேட்டிவிட்டி. மேபி நீங்களோ இல்லை உங்கள் பர்சனோ வந்து இப்போது உங்களோட கரியர் அண்டு க்ரியேட்டிவிட்டியில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறது, இல்லை அதர் திங்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது, க்ரியேட்டிவிட்டியாக யோசிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகும், உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும். ஸோ இந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டியாக புதுசாக யோசிக்கிற பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் பைல் 1 வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பைல் 2 எப்படின்னா சேஞ்ச். சம்திங் வந்து உங்கள் லைஃப்பில் ஏதோ சேஞ்ச் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது, இல்லை ஆல்ரெடி ஏதோ சேஞ்ச் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ சம்திங் அந்த மாதிரி ஏதோ நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி பைலை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பைல் 1 வந்து க்ரியேட்டிவிட்டி, பைல் 2 வந்து சேஞ்ச். கண்ண மூடி உங்கள் பர்சனை நினச்சிக்கிட்டு 2 பையில் ஏதாவது ஒரு பைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பைல் 1 க்ரியேட்டிவிட்டி. ஸோ உங்கள் பர்சன் வந்து என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சம்திங் வந்து உங்கள் பர்சன் உங்ககிட்ட வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா பேலன்ஸாக இருக்கணும். அதாவது அவங்க உங்ககிட்டேருந்து எல்லாமே எதிர்பார்க்குறாங்க. ஓகே, லவ்வாக இருந்தாலும் வந்து ஒரு பேலன்ஸான ஒரு லவ் கொடுக்கணும், ஓவராக போகக்கூடாது. ஓகே, ஓரளவுக்கு நார்மலாக பேலன்ஸாக கொண்டு போகணும். எமோஷ்னலாக இருக்கட்டும், கோவங்களாக இருக்கட்டும், ஸோ அதர் திங்ஸாக இருக்கட்டும், ஒரு பேலன்ஸாக கொண்டுட்டு போகணும். அளவுக்கு மீறி வந்து எடுத்துகிட்டு போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்டு உங்ககிட்ட வந்து ஒரு ஃபினான்ஷியல் நீடும் வந்து அவங்க எதிர்பார்க்கலாம். ஓகே, உங்கள் பர்சன் வந்து ஒரு ஃபினான்ஷியல் சம்மந்தமாக ஏதாவது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அவங்களும் உங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் உங்ககிட்ட இருந்தும் அந்த மாதிரியான ஒரு ஹெல்ப்ஸ் வந்து உங்கள் பர்சனுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஸோ இது வரைக்கும் உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட லவ் கொடுக்காமல் இருந்திருக்கலாம், ஒரு கேர் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்களுக்கு உங்கள் மேலே ஏதாவது உங்ககிட்ட ஏதாவது பண்ணணும். அதாவது கரியர் வைஸோ, இல்லை மணி வைஸோ, இல்லை லவ் சம்மந்தமாகவோ அவங்களுக்கு ஏதாவது திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களும் உங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஓகே, ஒன் மோர் கார்டு இருந்தாலும் ஓகே. ஸோ நான் எதிர்பார்த்தது தான். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, கரியர் விஷயத்தில் வந்து அவங்க சில விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. மணி விஷயத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் வேணும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ அவங்க கூட சேர்ந்து நீங்களும் வந்து அவங்களுக்கு சில ஹெல்ப்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்லேயே அவங்க இருக்கிறாங்க. அண்ட் உங்ககிட்ட இருந்து சில ஹெல்ப் வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஃபினான்ஷியல் ஹெல்ப் அண்டு தொழில் ரீதியாக கூட அவங்களுக்கு ஒரு சில ஹெல்ப் வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அதுதான் திரும்ப திரும்ப அதுதான் வந்து நீங்களும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக மாறணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அண்ட் நீங்கள் மேபி உங்களோட கரியரை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ அந்த ஃபீல் தான் அவங்களுக்கும் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்கள் கரியர் படிப்படியாக முன்னேறிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இல்லை, நான் இப்போதைக்கு அமைதியாக தான் இருக்கிறேன், எந்த ஒரு சேஞ்சும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் எல்லாம் இல்லைன்னா நீங்களும்
உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு முன்னேறணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஃபினான்ஷியல் ரீதியாக ஸோ நிறைய வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும், நிறைய ட்ரை பண்ணணும், நிறைய ஹார்ட் ஒர்க் போடணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ மேபி நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடுற பர்சனாக இருந்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஒரு எப்படி சொல்கிறது, பிடிச்ச விஷயம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபீலிங்ஸ் வைஸ்லாம் பார்க்கும்போது எமோஷ்னல்னு சொல்கிறது அந்த மாதிரி சொல்ல முடியாது. மற்றபடி வந்து உங்களோட நாலேஜ், உங்களோட ஸ்ட்ராங், ஸோ இந்த மாதிரியான சில விஷயத்த வந்து அவங்க அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகேவா? அண்ட் உங்ககிட்ட இருந்து சில சம்திங் வந்து அந்த மணி விஷயத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இல்லை ஒரு கரெக்டான ஒரு கிவ் அண்ட் டேக் வந்து இந்த லவ்வில் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ ஃபீலிங்கும் இருக்குது. ஓகே, நைட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு, எமோஷ்னல் ஃபீலிங்கும் இருக்குது. ஆனால் அவங்க தயங்குறாங்க வர்றதுக்கு. ஓகேவா? எமோஷ்னல் இருக்குது, உங்ககிட்ட வர்றதுக்கு தயக்கப்படுறாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக. ஏன்னா ட்ரீம் மட்டும் பண்ணிகிட்ருக்காங்க, உங்ககிட்ட மறுபடியும் வந்து பேசுகிறதுக்கு வந்து தயங்குறாங்க. ஓகேவா? சொல்கிறதுக்கு தயங்குறாங்க, ஆனால் எமோஷ்னல் இருக்குது, ரெடி கூட ஆகலை. நிறைய விஷயங்களை வந்து மனசில் நினச்சி வச்சுருக்காங்க, லவ் இருக்குது, ஃபீல் பண்ணுறாங்க, உங்களை பற்றின சில விஷயங்களை வந்து அவங்க நினச்சி பார்க்குறாங்க. மேபி மெசேஜ் கூட பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்துருப்பாங்க, உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கூட நினச்சிருந்துருப்பாங்க அவங்க. பட் அவங்க எதுவுமே சொல்லலை, அதுதான் உண்மை. ஃபீலிங்ஸ் இருக்குது, பட் சொல்கிறதுக்கு தயங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை, பட் ஃபீலிங் இருக்குது. ஓகே, ஏன்னா அது வந்து அவங்க கரியர் விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இல்லை நீங்கள் கரியர் விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, ஸோ உங்ககிட்ட வந்து சொல்கிறதுக்கு அவங்க தயங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ பேஜ் ஆஃப் சோர்ஸ் சம்திங் வந்து உங்கள் பர்சன் வந்து உங்களை ஸ்பை பண்ணலாம், உங்களை பற்றின சில விஷயங்களை டீட்டெயில்ஸை வந்து எடுக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எது பண்ணுறீங்க, ஸ்டில் வந்து அவங்கள நினச்சிட்ருக்கீங்களா, இல்லை வந்து போயிட்டீங்களா, ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து அவங்க திங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ ஸ்பைலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் நீங்களும் அவங்கள எதிர்பார்க்குறீங்க, உங்கள் பர்சன் எப்போ வருவாங்க அப்படிங்கிறத வந்து நீங்களும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து அவங்களுக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, சம்திங் வந்து உங்கள் பர்சன் வந்து ஏதோ ஃபீல் பண்ணுறாங்க. 10 ஆஃப் சோர்ஸ் வந்திருக்கு, 2 பேருக்கும் வந்து ஏதோ சண்டை நடந்திருக்கு, இல்லை 2 பேரும் வந்து நோ கான்டாக்டில் இருக்கிறீங்க, ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறது கிடையாது, அமைதியாக இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ நீங்கள் பேசாமல் இருக்கிறது அவங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, அண்ட் அவங்க உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ரொம்ப ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் போயிருக்கு, உங்களை ரொம்பவே ஹர்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ ரொம்பவே ஒரு ஹர்ட்டான ஒரு ஃபீலிங்கில் தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் ஆல்சோ அவங்களும் வந்து ஏதோ ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ ஸ்டில் வந்து நோ கான்டாக்ட் தான், இல்லை வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஒர்க்கை பார்க்குறது அண்ட் ஸ்பை பண்ணுறது, ஒருத்தர் ஒருத்தர் ஹர்ட் பண்ணுறது, அண்ட் நோ கான்டாக்ட் இல்லை லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் வந்து கண்டினியூஸாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு லாங் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கிறது, ஒரு வெயிட்டிங்லேயே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் மெசேஜ் பார்க்குறாங்க, ரிப்ளை கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இல்லை மெசேஜ் வருமா அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, உங்களை ஆன்லைனில் செக் பண்ணுறாங்க, தூரமாக இருந்து உங்களை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பட் எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேப்பா? பொறுமையாக தான் இருக்கிறாங்க, அவங்களால வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏதோ 2 ஆப்ஷன் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஒன்று ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை நீங்களாக இருக்கலாம், இல்லை நீங்களாக இருக்கலாம் அண்ட் கரியராக இருக்கலாம். ஸோ ஏதோ 2 விஷயம் இருக்குது, அதனால் உங்களை ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி தெரியுது. மேபி ஃபேமிலி, அந்த மதர் விஷயம், கரியர் விஷயம், ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக உங்களை ஹர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இதில் தெரியுது. ஸோ பார்க்கலாம். ஸோ லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. எந்த ஒரு முடிவும் எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஆக்ஷன் எடுக்கணும், இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இருந்தாலும் ஃபேமிலியில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிடுமோ, ஃபேமிலி என்ன சொல்லுவாங்க, நம்மளோட இமேஜ் என்ன ஆகுறது, ஏதாவது நம்மளை தப்பாக பேசிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு தயக்கத்தினாலே ஆக்ஷன் எடுக்காமல் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒரு ஈகோ வந்து வந்துடும் கிங் ஆஃப் வான்ஸ்ன்னு வரும்போது.
அவங்களோட பிரைட்னஸ்ஸு, அவங்களோட ஈகோ, அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் இழந்துறக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவே வந்து தொடர்பு கொள்ளாம, எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காம, அப்படியே அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. ஓகே. பட் ஃப்யூச்சரில் உங்கள் பர்சன் உங்கள் மேலே உங்கள பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் நீங்கள் கமிட்மெண்ட் லெவலில் எதிர்பார்க்க முடியாது. ஒரு கான்டாக்ட் பண்ணுறது, சில விஷயங்கள வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கமிட்மெண்ட் லெவலில் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஃபுல் கார்டு வந்திருக்கு. எமோஷ்னல் இருக்கும், பேசுவாங்க, ஹாப்பியாக பழகுவாங்க. ஆனால் கமிட்மெண்ட்டுன்னு வருவது கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அந்த கமிட்மெண்ட் லெவலில் இப்போதைக்கு இருக்காது. பட் ஃபீலிங்கெல்லாம் இருக்கும். பட் அதர்வைஸ் வந்து என்ன சொல்கிறது, அடுத்த லெவலுக்கு கொஞ்சம் மூவ் பண்ணுறதுக்கு கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ அதான் ரிஸ்க் எடுக்கிறது கொஞ்சம் தயங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க லைஃப்லேயும் நிறைய ஹெவி பேர்டன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவங்களுக்கும் நிறைய வேலை பளு இருக்குது, நிறைய சுமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்களால எந்த ஒரு ஆக்ஷனும் இப்போதைக்கு எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபீலிங்ஸ் வைஸ் வந்து எமோஷ்னல் இருக்குது. பட் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. ஏன்னா அவங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏதோ 2 ஆப்ஷன் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறாங்க. முடிவு எடுக்க முடியல. சம்திங் வந்து இமேஜ் டேமேஜ் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு காரணம். அண்ட் இன்னொரு பர்சன் தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட் இருக்குது. அது கரியர் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ ரிஸ்க் எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. ரிஸ்க் எடுத்து ஏதாவது ஹெவி பேர்டன் ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி அவங்க பயப்படுறாங்க. ஓகேவா? ஸோ ஃபீலிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது இப்படி தான் இருக்குது உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங். ஸோ பைல் 1 உங்களுக்கு பொருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பைல் 2க்கு போயிடலாம். ஸோ பைல் 2 சேஞ்ச். ஸோ இந்த பைலை சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சன் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்கன்னு பார்க்கலாம். மணி கார்ட்ஸ் இருக்கு. ஸோ எமோஷ்னல் இருக்குது. பைல் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங். உங்கள் பர்சனுக்கு எமோஷ்னல் இருக்குது. உங்களை பற்றின நிறைய ட்ரீம்ஸ் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. எமோஷ்னல் ஓவராகவே இருக்குது. ஓகேவா? உங்களை பற்றின தாட்ஸ் வந்து நிறைய இருக்குது. எமோஷ்னல் அதிகமாக இருக்குது. அந்த லவ் ஃபீலிங் எமோஷ்னல் அதிகமாக இருக்குது. அண்ட் உங்களை பற்றின சில விஷயங்களை வந்து ட்ரீம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ரொம்பவே ட்ரீம் பண்ணுறாங்க. அண்ட் உங்களையும் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் அவங்களும் இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ரொம்பவே அந்த ஒரு அந்த எமோஷ்னல் வந்து ரொம்ப ஒரு ஓவர்வெல்மிங்காக ஆயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அண்ட் உங்களையும் வந்து இந்த எமோஷ்னல்னால ரொம்ப ஹர்ட் ஆகியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. எப்படின்னா ரொம்பவே ஒரு ஹெவி பேர்டனான சில விஷயங்கள் உங்களை ஹர்ட் பண்ணுறது, இந்த ரிலேஷன்ஷிப்னால நீங்கள் ரொம்ப ஹர்ட் ஆகிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? உங்களால் இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வர முடியும். பட் நீங்கள் அதுலேயே இருந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ உங்கள் பர்சனும் வந்து ஸ்டில் அதே மாதிரி தான், அவங்களுக்கும் ஸ்டில் அந்த பெயின் இருக்க தான் செய்யுது, அந்த ஃபீலிங் இருக்க தான் செய்யுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் ஆக்ஷன் எடுக்கலை. எதுலேயோ ஒரு விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க. ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் எங்கேயோ மாட்டிகிட்டு இருக்காங்க. இல்லை பிடிவாதம். ஸோ இந்த காரணத்துக்காக ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஆக்ஷன் எடுக்கணும், கம்யூனிகேட் பண்ணணும், சில விஷயங்களை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இடையில ஏதோ ஒரு தடங்கள் வந்து நிற்குது. பெரிய ஒரு தடங்களாக வந்து நிற்குது. அது ஏதோ ஒரு தடங்கள். ஓகேவா? அது ஈகோவாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி விஷயம், இல்லை அது ஒரு விஷயம். ஸோ உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே ஏதாவது ஒரு கிளாஷ் நடந்திருக்கலாம். அந்த ஒரு காரணத்துக்காகவே வந்து ஒரு தடை இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? பட் கான்டாக்ட் பண்ணணும், பேசணும், கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இங்கே எமோஷ்னல் இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. எமோஷ்னல் வந்து ரொம்பவே இருக்குது. நீங்கள் எப்படி கஷ்டப்படுறீங்களோ இந்த ஃபீலிங்ஸ்னால, அதே மாதிரி அவங்களுக்கும் அந்த கஷ்டம் இருக்குது. கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் இடையில ஏதோ ஒரு தடை இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? அது ஒரு பெரிய தடை தான். கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஸோ மேபி
ஓகே. அவங்க அவங்க சைடில் வந்து எப்படி இருக்குன்னா, நிறைய ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் உங்கள் சைட்லேயும் நிறைய ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து அவங்களுக்கு இருக்குது. பட் எதுலேயும் வந்து ஒரு கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? உங்களாலேயும் அப்படி தான், அவங்களாலேயும் அப்படி தான். உங்களுக்கும் வந்து உங்கள் லைஃப்பில் அதர் ஆப்ஷன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க இல்லைனாலும் அதர் பர்சன்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க லைஃப்லையும் எப்படின்னா, நீங்கள் இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அவங்க ஃபேமிலி வந்து ஏதாவது அலைன்ஸ் பார்த்துருந்துருக்கலாம், இல்லை அதர் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். பட் எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் தெரியுது. சம்திங் இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. பட் ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப் அதர் ஆப்ஷன்ஸில் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகே. பட் பொறுமையாக தான் எல்லாமே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. வெயிட் ஒரு நிமிஷம். ஸோ ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஓகேவா? அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களை மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி வந்து உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்க. உள்ளே வந்து அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. மிஸ் பண்ணுற எனர்ஜி தெரியுது. பட் வெளியே காமிக்கும் போது எப்படின்னா, நான் மிஸ் பண்ணவே இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே அந்த லவ் வந்து எமோஷ்னல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ மெனி கப்ஸ் வந்திருக்கு, ஸோ மெனி எமோஷ்னல் இருக்குது. ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து தடை இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப மிஸ்ஸிங் எனர்ஜி இருக்குது. 2 பேருக்குமே மிஸ்ஸிங் எனர்ஜி இருக்குது. ரொம்பவே கஷ்டப்படுங்கிறீங்க இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி. ஆனால் வெளியே எதுவுமே காணிக்காமல், இல்லை எனக்கு மிஸ்ஸிங் எனர்ஜிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ ரொம்ப எமோஷ்னல் இருக்குது. உங்களுக்கும் சரி, உங்கள் பர்சனுக்கும் சரி எமோஷ்னல் அதிகமாகவே இருக்குது. ஸோ எமோஷ்னல் இருந்தாலும் இப்போதைக்கு உங்கள் பர்சன் ஒரு தனிமையை விரும்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏதோ ஒரு ரீசனுக்காக தனிமையை விரும்புகிறாங்க. எமோஷ்னல் இருக்குது, லவ் இருக்குது, எல்லாமே ஓகே. பட் சம்திங் ஒரு சிச்சுவேஷனால் மேபி ஏதோ ஒரு தடங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இப்போ தனிமையில் தான் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அண்டு நீங்கள் இல்லாத அந்த லைஃப் வந்து அவங்களுக்கும் சில கஷ்டமாக தான் இருக்குது. ரொம்பவே ஒரு தனிமையில் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வேறு யாரு கூடயும் வந்து மிங்கிள் ஆகிறது கிடையாது, தனிமையில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ எம்ப்ரஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ சம்திங் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது. ஓகேவா? நான் இந்த ரீடிங்கில் ஓரளவுக்கு மிஸ்ஸிங் எனர்ஜி தான் நான் அதிகமாக பார்க்குறேன். ஆனால் ஒரு சில தடைகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். பட் இருந்தாலும் இதில் வந்து ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் வரணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் வந்து ஃபீலிங் ஆகுது. ஏன்னா எம்ப்ரஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ கமிட்மெண்ட் கொடுக்கறது, ஸோ அதர் விஷயத்தில் கமிட்மெண்ட் அண்டு மேரேஜ், ஸோ இந்த மாதிரியான சில விஷயத்தில் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா கூட இருக்குது. பட் இடையில வந்து ஒரு ஹேங்மேன் வந்திருக்கு. ஏதோ ஒரு தடை, பெரிய தடை வந்திருக்கு. ஸோ அந்த தடையினால தான் இப்போ 2 பேரும் தனிமையில் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது யாருனாலும் இருக்கலாம். ஓகேவா? ஏதாவது ஒரு பர்சனால இருக்கலாம். இல்லை உங்கள் 2 பேருக்குள்ள வந்து இப்போதைக்கு எதுவுமே கமிட்மெண்ட் கொடுக்க முடியாது. இல்லை உங்கள் 2 பேத்துக்குள்ள ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கலாம். ஸோ அந்த காரணத்துக்காக இப்போ 2 பேருமே ஒரு தனிமையில் தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ அதர் ஆப்ஷன்ஸ் வேறு இருக்குது. யாராவது அதர் ஆப்ஷன்ஸ் வந்து ஃபேமிலியில் வந்து சொல்லியிருந்திருக்கலாம், அலைன்ஸ் பார்க்குறது, அந்த மாதிரியான சில விஷயங்கள் ஏற்பட்டிருந்திருக்கலாம். ஸோ இப்போ 2 பேருமே ஒரு தனிமையில் இருக்கிறீங்க, கம்யூனிகேட் பண்ணாமல் இருக்கிறீங்க. பட் இருந்தாலும் அந்த ஃபீலிங்ஸ் எமோஷ்னல் அதிகமாக தான் இருக்குது. நான் கமிட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல வரல. பட் இருக்குது, பாசிட்டிவிட்டி இருக்குது. ஒரு சில பேருக்கு பாசிட்டிவாக அமையும். ரொம்பவே எமோஷ்னல் இருக்குது, அந்த லவ் பாண்டிங் இருக்குது, கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, தடை இருக்குது. ஸோ கொஞ்சம் இப்போதைக்கு இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு தனிமையில் தான் இப்போவும் போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ஒரு தனிமையை தாண்டின பிறகு தான் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் வந்து ஒரு சில கேஸுக்கு வந்து அமையும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபீலிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஓகே. நீங்கள் எவ்வளோ எமோஷ்னலாக இருக்கிறீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் பர்சனும் வந்து எமோஷ்னலாக அந்த லவ் ஃபீலிங்கோட மிஸ்ஸிங் எனர்ஜியோடு இருக்கிறாங்க. பட் சிச்சுவேஷன் பெருசாக எந்த ஒரு சிச்சுவேஷனும் எனக்கு தெரிஞ்சு எப்படின்னா, ஃபேமிலி, மதர் கேரக்டர், ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். அண்ட் உங்கள் பர்சனுக்கும் சில ஈகோ கேரக்டர் இருக்கும். ஸோ அதனால கூட அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஓகே. அண்ட் அதர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபேமிலியில் வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் பார்த்துருந்துருக்கலாம், இல்லை உங்கள் பர்சனுக்கு வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கலாம். ஸோ அதனால உங்கள் 2 பேத்துக்குள்ள ஒரு இப்போதைக்கு ஒரு பிரேக் விழுந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் 2 பேருக்கும் ஒருத்தர் ஒரு எமோஷ்னல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ பைல் 2 உங்களுக்கான ரீடிங் இது தான். உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் ஜஸ்ட் இதில் வந்து ஃபீலிங் மட்டும்தான் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன், தெளிவுபடுத்தியிருக்கேன். நான் அதர் டீட்டெயில்ஸ் வந்து நான் இதில் சொல்லலை. ஜஸ்ட் உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருக்கோம். ஸோ கம்யூனிகேட் பண்ணுறதுக்கெலாம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஏன்னா இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நிறையவே வந்து ஒரு பிரேக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது.
ஸோ ஓகே, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஸோ பைல் 2 உங்களுக்கு இந்த ரீடிங் பொருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பொருந்தின விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்த நீங்கள் அப்படியே விட்டுறலாம். ஸோ யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர். பை.